பருப்பு எடுத்து 3/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறின விட்டு ஆட்டும் போதே ஒரு பிஞ்ச் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் காயத்தூள் போடணும். நம்ம எவ்வளோ மாவு இது பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு தேவையான அளவு காயத்தூள் போட்டு நல்லா ஆட்டி அதில் பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு மிளகு, பச்சை மிளகாய், மிளகு, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், இது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு கடாயில் ஒரு அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் வடையை போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்தோம்னா நல்லா சிம்மில் அடுப்பை வச்சோம்னா நல்லா வேகும், உள்ளேலாம் நல்லா வேகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு உள்ளே நல்லா வேகிற மாதிரி வச்சு போட்டு எடுத்தோம்னா வடை தயாராகிரும். அப்புறம் என்ன, எடுத்து சாப்பிட வேண்டியதான். நல்லா சிம்மில் வச்சா வேகும், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க.